பாட முடியாது. ஆமென் அல்லேலூயா. உலகத்தால் அவன் யாருக்கோ பூச்சி பாடுவானுங்க. ஆனால் உண்மையான தேவன் என்று அவனுக்கு தெரிஞ்சுக்கினாங்களா அவன் ஆண்டவரை மாற்ற தான் குறித்து பாடுவாங்க. ஆமென் அல்லேலூயா. நம் கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி நாம் பாடலாம். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு உயிருள்ளவரை உமதான் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். செய்வரின் கால்களை கழுவிடவே செல்வினார் என் உள்ளம் கழுவிடுவே. அப்படிப்பட்ட பெரிய தெய்வம் அவர் இடத்துல ஒரு தாழ்வை காணப்பட்டு எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். ஓ தூயாரே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாரே தூயவரே அவர் தூயாரே தூயவர் புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கிடவே பாவியன் பாவனை நீக்கிடுவே. பாரோரின் நோய்களை நீக்கிடவே பாவியன் பாவனை நீக்கிடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாரே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. துயரங்கள் பாரில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். எனக்கு வேற உம்மை தவிர நாங்கள் யாரையும் துதிக்க முடியாது. புகழ் பாட வேண்டும். தூயாரே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாரே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா அந்த 4வது சரணம் பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவோ, அபிஷேகம் தந்து நீ நடத்திடுமே. ஆமென் அல்லேலூயா. நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னே தேவன் நம்மை தெரிந்த தேவன். ஆமென் அல்லேலூயா. அதெல்லாம் பாருங்களேன், துயரங்கள் பாறையில் அடைந்தவரே நமக்காக இந்த தேவன் அந்த பூலோகத்தில் வந்து நமக்காக பாடுகள் பட்டாங்க பார்த்தீங்களா. ஏன்னாக்கா நாம மேன்மையாக இருக்கும்படி தான் நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நாம ஆசீர்வாதமாக இருக்கும்படி. ஆமென் அல்லேலூயா. இந்த கால வேலை நம்ம எந்தெந்த வியாதியோடு வந்திருப்போம், பிரச்சனைகளோடு வந்திருப்போம், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் அல்லேலூயா. இந்த 4வது சரணத்தை நம்ம திரும்பி நாம பாடி நம்ம ஆராதிக்கலாமா. பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவோ, அபிஷேகம் தந்து நீ நடத்திடும். ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறாங்கன்னா அது ஒரு நோக்கம் இருக்கு. ஆமென் அல்லேலூயா. கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி நாம் பாடலாம். பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவோ, அபிஷேகம் தந்து நீ நடத்திடுமே. பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவோ, மகளே மகளே என்று நம்ம அழைத்தாலும் பார்த்தீங்களா. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட
பக்கம் மாறுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே. ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே எதிர்நோக்கி போக போகிறோம். உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஆமென், அல்லேலூயா. உலக பிரகாரமான எவன் பின்னாடி நம்ம போனோம்னாக்கா அந்த நேரத்தில் அவளை நம்ம தேவைகளை சந்திப்பானுங்க. ஆனால் தேவனுக்கு என்று நம்ம உண்மையாய் போகும்போது தான் அவர் மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உன் கைகள் திடப்பட கடவுது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கை வருமானத்தை அவர் திடப்பட கடவுது. அதாவது கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதை அநேகமாய் பெருக செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி நாம் ஆராதிக்கலாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. ஆமென். அப்பொழுது லிரிக்ஸு பாடல் கூட டிவியில் வரும். நம்ம பாடலை பாடி நாம் ஆராதிக்குள்ள நாம் தேவனுக்குள்ள நாம் கடந்து போகலாமா? ஆமென். என் தேவைகளை காட்டிலோ என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலோ என் ரட்சகர் பெரியவரே. தேவைகளை காட்டிலோ என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலோ ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். ஆமா, உதட்ட மாட்ட சொல்ல வேணாம், உண்மையா சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி தண்ணீரை ரசமாக மாற்றி பெருமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்புக்கு சென்று என்னை நிறைவோடு மீட்டெழுதீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி வெறும் தண்ணீரை ரசமாக மாற்றினாது எவ்வளவு பெரிய அற்புதம். அல்லேலூயா. வெட்கத்தின் விளிம்புக்கு சென்று என்னை நிறைவோடு மீட்டெழுதீரே. அதனால உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே. தேவமே, நாங்கள் உம்மை தான் நம்ம ஆராதிப்போம். ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். ஆவியானவரே ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை உடைத்தே எதிரியை மேற்கொண்டீரே. அல்லேலூயா. தலை குனிந்த இடத்திலெல்லாம் தலை நிமிர உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே எதிரியை மேற்கொண்டீரே. மேற்கொள்ள வைத்தீங்களே. தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. அல்லேலூயா. ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். கோடலை வேளாக மாற்றி பள்ளத்தை வீணாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் கிருபைய திறந்திட்டதே. பள்ளத்தை வீணாக்கி நீரே. திறக்காத
கதவுகள் எல்லாம் கிருபையா திறந்திட்டதே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே எங்க மத்தியில நீங்க வாங்க. ஆராதிப்பே நீங்க வந்தாதான்பா எங்களுக்கு விடுதலை. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். கூட பேசும் ஆண்டவரே. நீங்கள் மனதார கேட்டீங்கன்னா கர்த்தர் பேசுவார். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற சாமுவேலைப் போல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை கூட நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒரு வசனத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால் பிரகாசிக்கிற ஒளி. அல்லேலூயா. எதுவும் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கத்தான் இந்த பூமியில் வந்தார். அதான் எங்க சொல்வோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். எதுக்காக வந்தார்? ஒவ்வொரு மனுஷனையும் என்ன பண்ணோம்? பிரகாசிக்கிற ஒளியாய், விளக்காய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. பிரகாசிக்கிற ஒளியாக என்னை ஆண்டவர் மாற்று. பிரகாசிக்கிற ஒளி அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? இருளில் இருந்தோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்று லூக்கா சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு பிறந்தபோது இருளிலே உட்கார்ந்துக்கிறவர்களுக்கு என்ன உண்டாச்சு? வெளிச்சம் உதித்தது. அப்படின்னா பாவம் என்கிற இருளுக்குள் நாம் உட்கார்ந்து கொண்டோம். பாவம் என்பது இருள். எப்படி இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டா இந்த இடம் எப்படி இருக்கும்? டார்க் ஆகிடும். அந்த லைட் போயிட்டா என்ன ஆயிடுச்சு? இப்போ வெளிச்சமாக இருக்குது. பாருங்கள், பாவம் என்கிற இருள், அந்த பாவம் என்கிற இருளுக்குள்ளே நம்ம உட்காரும்போது பிசாசானவன் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒளியில் வரமாட்டான். விளக்கு இருக்கிறத பாவம் செய்ய மாட்டான். யாரும் எங்கே போய் பாவம் செய்கிறவங்களாம் எங்கே போய் செய்வான்? இருட்டில் போய் தான் செய்வான். ஏன்னா யாரும் பார்க்கக்கூடாது. தப்பு பண்ணுறவன் என்ன பண்ணுவான்? இருட்டில் போய் ஒழிஞ்சிக்குவான். நான் யாருக்கும் என்னை காட்ட மாட்டேன், என்னை பார்த்துருவாங்க. அப்போ பாருங்கள், பாவம் என்கிற இருளை அகற்றி போடும்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி
உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விக்கிரகங்களை செய்து வச்சுட்டு தீப ஆராதனை, தீபத்தை வந்து பாருங்கள், ஜோதியை வந்து பாருங்கள், ஜனங்களெல்லாம் கூப்பிட்றானுங்க. அந்த ஜோதியை பார்க்குறதுக்காக இங்கேருந்து என்ன பண்ணுறானுங்க, 40 நாள் விரதம் வந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க, நடந்தே போகிறாங்க. என்ன பார்க்குறாங்க போய் அங்கே? ஜோதி தான். அங்கே எரியிற ஜோதியை பார்த்துட்டு அப்புறம் கல்லையும் முள்ளையும் நடந்து வரானுங்க திருப்பி. அல்லேலூயா. அவங்க கதை நமக்கு அப்படி வேணாம், நமக்கு தேவையில்லை. உண்மையான ஜோதி, உண்மையான விளக்கு, உண்மையாக எரிந்து பிரகாசிக்கிறவர், இருளை வெளிச்சமாக்குகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து எதுக்காக நம்மை தெரிந்து கொண்டார் தெரியுமா? உன்னையும் என்னையும் ஒரு ஒளியின் பிள்ளையாய் மாற்றும்படி. அல்லேலூயா. பகலிலே நடக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா சீராக நடக்கிறாங்க. நம்ம எல்லாம் யாருன்னா பகலின் பிள்ளைகள். இருளின் பிள்ளைகள் யாரு? பிசாசுடைய பிள்ளைகள். ஏன்னா அவன் இருளுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பகல், அவர் பிரகாசிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி சாத்தான் சபைன்னு வச்சுக்கிறானுங்க. இந்த சாத்தான் சபையில் என்ன பண்ணுறான்னா கருப்பு ட்ரெஸ் தான் போட்டு போவானுங்க. அங்கே சாத்தான் ஆராதிக்கிற இடமும் கருப்பாக தான், அப்படியே டார்க் லைட் இருக்காது, டார்க்காக வச்சு ஆராதிப்பான். ஏன்னா அவன் அந்தகார லோகாதிபதி. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? தேவ சமூகத்தில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஏன் வரோம்னா அதுக்கு தான் வரோம். இன்றைக்கி வரும்போது பார்த்தோம், ஒரு சபையிலேருந்து ஜனங்கள்லாம் வெளியே வராங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட். ஏன் நம்ம சபை அப்படி மாறக்கூடாது என்று எனக்குள்ள ஒரு ஆதங்கம் வந்தது. அட்லீஸ்ட் இந்த உதவி ஊழியர்களாக இருக்கலாம், அவங்களாலாம் வருவாங்கன்னு பார்க்குறேன், அவங்களுக்கும் சொல்லி சொல்லி பார்க்குறேன், அவங்களும் அப்படி தான் வராங்க. அல்லேலூயா. அட்லீஸ்ட் நம்ம வந்து யாருன்னா பகலின் பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கே ஏராளமான கூட்டம் இருந்தது. அவங்க என்ன வெண்ணங்கி தரித்து குருத்தோலைகளை கையில் பிடிச்சி கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ வெண்ணங்கி என்பது பரிசுத்தத்தை காட்டுகிறது. பகலுக்கு உரியவர்களாய் நான் மாற வேண்டும். ஆமென். நான் இல்லை, நான் கொஞ்சம் இப்படியும் கொஞ்சம் அப்படியும் தான் இருப்பேன் அப்படின்னு. மற்ற இடத்துலாம் போகிறீங்க, நான் எதுவும் சொல்லலை, நீ எதனா போடுன்னு போங்க. ஆனால் அட்லீஸ்ட் தேவ சமூகத்தில் வரும்போதுனா கொஞ்சம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தேன். ஏன்னா காலையில் நான் பார்த்துட்டு வந்தேன், எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க தெரியல, எல்லோரும் ஒயிட் அண்ட் ஒயிட், ஒரு டார்க்கு கூட பார்க்கல நான் அந்த பக்கம் வரும்போது. அப்படி இருந்தால் நம்முடைய சபையும் கூட எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. அல்லேலூயா. நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? ஐயோ நல்லா இருக்காது. அப்படியா? நல்லா இருக்கும். நம்ம பரிசுத்தத்தின் பிள்ளைகள் என்பதை அது காட்டுகிறது. அல்லேலூயா. சரி, அது போட்டோம். அது இப்போ எனக்கு முக்கியம் இல்லை, சப்ஜெக்ட் வரலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த ஒளி எங்கே வந்ததான்? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை என்ன பண்ணலையா? பற்றிக்கொள்ள. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒளியிலே நடக்கிறவன் பரிசுத்தவான், நீதியை செய்கிறவன், கர்த்தருக்காக நீதிமானாய் வாழ்கிறவன் ஒளியிலே நடக்கிறான். ஆமென். இருளில் நடக்கிறவன் யார்? அவன் அந்தகாரத்தின் பிள்ளை, பிசாசினுடைய பிள்ளை. அவன் அந்தகாரமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் கதை நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அப்படி நம்ம ஒளியின் பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை என்னையும் ஆண்டவர் பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக காரியங்களை நான் சொல்ல
இப்போது விரும்பல, நான் ஒரு 3 பர்சனை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அவங்க என்ன செய்தாங்க, எப்படி அவங்க அந்த ஒளியை தரித்து கொண்டார்கள் என்று நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 4:18 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீதிமான்களுடைய பாதை என்ன பண்ணுமா, நடு பகலில் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னாகமோ 6:25 நீங்கள் வாசித்தீங்களா, அங்கே கூட சொல்லப்படுறது, கர்த்தர் நம்மை என்ன பண்ணுவாரா, பிரகாசிக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவன் அவருடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் பிரகாசமாக வைக்கணும்னு தான் அவருக்கு ஆசை. பிரகாசிக்க பண்ணுகிறவர் தான் அவர். அல்லேலூயா. அவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவுள். அப்போ கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு பிரகாசிக்க பண்ணுகிறவர். எப்படி நம்மளை அவர் பிரகாசிப்பார்னா, அவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணாங்க, பிரகாசம் அடைந்தார்கள். சங்கீதம் 34 இருக்குதா, அவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணாங்க, பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன பண்ணல, வெட்கப்பட்டு போவதே இல்லை. அப்போ அவரை நோக்கி பார்க்கணுமா இல்லையா, பார்க்கணுமா இல்லையா? நம்முடைய முகம் எனக்கு வேணாம், நான் ஆலிவரா ஜெல்லு, அப்புறம் சந்தனம் அது இதுன்னு போட்டு என் முகத்தை அப்படியே சும்மா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அது இருக்கிறவே தான் இருக்கும். அப்புறம் அந்த கரிமூஞ்சி ஆகிடும் அப்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கரிமூஞ்சி கூட என்ன பண்ணணும்னா, பிரகாசமாக மாறணும்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெல்லு போட்டால் அந்த ஜெல்லு போட்டாக்கா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரே ஒரு ஜுரம் வந்தால் அவுட்டு நீ கதை. அல்லேலூயா. எல்லாம் போயிடும். முடியெல்லாம் கூட என்ன பண்ணும், உதிர்ந்து போயிடும். அப்படியே நல்லா நீட்டாக இருக்கிற முடி குச்சி 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 நிற்கும். அல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற வேஷங்கள் அது கடந்து போயிடும். அப்படி தானே? உலகத்தின் வேஷம் என்ன பண்ணும், கடந்து போயிடும். அதனால் நம்ம முகம் பிரகாசமாக இருக்கணும்னா, நல்லா நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன பண்ணாங்க, பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் இந்த பூமியில் என்ன இது, ஆமாம், இந்த பூமியில் நீ வெக்கப்படாமல் எல்லாத்துலேயும் நல்ல தைரியமாக இருக்கணும்னாக்கா யாரை நோக்கி பார்க்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தரை நோக்கி ஒரு மனுஷன் பார்த்தான் பாருங்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை 30ஆம் வசனத்தை 35ஆம் வசனத்தை நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க. அங்கே ரொம்ப அருமையாக சொல்லப்படுது. யாத்திராகமத்தில் மோசேயை குறித்து அங்கே சொல்லப்படுறது. இந்த மோசே ஆண்டவரை நோக்கி சீனாய் மலையில் போய் பார்த்துனே இருக்கிறான். அங்கே அவன் பார்த்துனே இருக்கும்போது கர்த்தர் அவனோடு என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அவர் பேச 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 இவனுடைய முகம் என்ன ஆயிடுச்சுன்னா ஷைனிங்காக மாறிடுச்சு. அப்படியே அப்படியே ஜொலிக்குது அவன் முகம். யார்கிட்ட பேச பேச? அங்கே வசனம் அப்படி தானே இருக்குது. 29ஆம் வசனத்தை வாசித்தீங்களா, தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். கர்த்தர் அவனோடு பேசினே இருக்கிறார். அவர் பேசினே இருக்கிற போது அவருடைய முகத்தில் இருக்கிற ஒளி இவன் முகத்தில் வந்து என்ன ஆயிடுது, அவள் தான் சும்மா கிளாரிட்டியாக இருக்குது. இவனுக்கு தெரியல. ஆனால் இவன் முகம் பிரகாசித்தது இவனுக்கு தெரியல. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா யாருக்கு முகம் பிரகாசிக்கும், தேவனை நோக்கி பார்த்துக்கினே இருக்கணும். அப்பா உங்கள் முகத்தை நான் நோக்கி பார்க்குறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் அவரை அப்படி நோற்று பார்த்துன்னு இருந்தேன்னா, அவரை பார்த்துக்கினே இருந்தாலே போதும், உன் முகம் ஜொலிக்க முடியாது. நீ வேறு எந்த ஜெல்லுகளெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் அவனை என்ன பண்ணாங்களாம் பார்க்காங்க. அவன் சீனாய் மலையிலேருந்து வந்துன்னு இருக்கிறான். உடனே இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அவனை பார்க்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. ஆரோன் பார்க்குறான். அவனுடைய முகம் எப்படி இருக்குது, ஜிலு 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 ஜிலுன்னு ஜொலிக்குது. அப்படியே அல்லேலூயா ஜொலிக்குது. சூரியனை போல் அவனுடைய முகம் ஜொலிக்குது. அவனை பார்த்த உடனே இவனுங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐயோ என்ன தெரியல. அல்லேலூயா பயப்படுறாங்க. உடனே ஐயோ மோசே எங்கள் கூட முகமாக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பேச வேண்டாம். அவர் என்ன பண்ணிட்டாரா, முக்காடு போட்டுன்னு அவங்ககிட்ட பேசினாராம். ஒரு மனுஷனை கர்த்தர் எவ்வளோ தூரம் பிரகாசிக்க பண்ணிட்டார் பார்த்தீங்களா. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது 3 அருமையான சீஷர்களை கூட கொண்டு போகிறார். யார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்க 3 பேரை கூட்டு போயிட்டு மறுரூப மலைக்கு கொண்டு போயிட்டு அவர் மறுரூபமாகிறார். அவருடைய முகம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஜொலு ஜொலு ஜொலுன்னு பிரகாசிக்குது. உடனே அங்கே தேவனோடு கூட பேசுகிறது எல்லாம் பார்க்குறாங்க. மோசேயும் எல்லாம் இருக்கிறத. அப்போ இவனுங்க பார்க்குறானுங்க, ஆண்டவரே நம்ம இங்கேயே இருந்துடலாம், மோசேக்கு ஒரு கூடாரம் நமக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே இருந்துடலான்றான். நீங்கள் அதை வேதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் அதை மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்ல 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் மத்தியில். அதில் நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க. அப்போ பாருங்கள், யார் யார் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுடைய முகத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், பிரகாசிக்க பண்ணுவார். இந்த உலகத்தில் நம்மளை கண்டு என்ன பண்ணுவான், பயப்படுவான். என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு நாள் ஆண்டவர் நோக்கி பார்த்துனே இருங்க, உங்கள் மேலே அவருடைய பிரகாசம் வந்து இறங்கும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, அவர் ஒளியையே என்ன பண்ணுறாரு, வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறவர். அவர் எவ்வளோ பிரகாசமாக தெரியல, அவரை பார்த்தாலே நம்மளால் உயிரோடு கூட இருக்க முடியாது. ஆமென். மோசே ஒரே தரம், ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா என் மகிமையை பார்க்கணுன்னு நினைக்கிற, என்னை பார்த்து ஒருத்தனும் என்ன பண்ண மாட்டான், உயிரோடு இருக்கவே மாட்டான். ஆனால் நீ கேட்டுட்ட, என்ன செய்யுது, என் கிருபை உனக்கு முன்பாக என்ன பண்ணும், கடந்து செல்லும். அதுக்கு பின்னாலே என் தயவு வந்திருக்கணும். இந்த கண்மலையின் வெடிப்பில் வச்சு என் கரத்தினால் உன்னை என்ன பண்ணுவேன், மூடுவேன். அப்பொழுது ஃபுல் முகத்தை பார்ப்பேன். நான் சொன்னார், என் பின்புறத்தை மட்டும் பார்ப்பேன்னார். அந்த பின்புறத்தையே அவனால் பார்க்க முடியல. அல்லேலூயா. அது அவ்வளோ வல்லமையாய் ஜொலிக்கிற ஒரு சூரியனை 12 மணிக்கு பார்த்தாக்கா எப்படி இருக்கும், கண்ணு கூசம்ல. அதை விட 1000 மடங்கு இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் தேவன். ஒளியாய் வந்தவரே எந்த இதயத்தில் வாருமையா, ஒளியாய் வந்தவரே எந்த இதயத்தில் வாருமையா, நீரில்லா என் வாழ்விலே நிம்மதியில்லையா, நீரில்லா என் வாழ்விலே நிம்மதியில்லையா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்தவருடைய முகம் ஏதோ அழுமூஞ்சி மாதிரியே இருக்குது. ஏன், என்ன காரணம், அவரை நோக்கி என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதே இல்லை. அவரை நோக்கி பார்த்தவங்க தான் பிரகாசம் அடைவார்கள். ஆமென். அவங்களுக்கு இந்த முகம், இந்த பூமியில் ஒரு நன்மை அவர்களுக்கு குறையவே படாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள், அவரை நோக்கி நீங்கள் பார்த்துக்கினே இருந்தீங்களாம் போதும், உன் தேவைகள் எல்லாம் தானாக சந்திக்கப்படும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் தோற்று போவதே இல்லை.
ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டான். ஜபம் இல்லாமல் ஊர் சுற்றிக்கின்னு தெரிஞ்சுக்கின்னு இங்கேயும் அங்கேயும் உக்காந்திக்கின்னு பேசிக்கின்னு கதை கட்சிக்கின்னு திரிகிறவன் பாவம் செய்யுமா, லகுவாக பாவம் செஞ்சிடுவான். ஆனால் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்துக்கினே இருக்கிறவன் அவன் பாவம் செய்யவே முடியாது. அவனால் அவன் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் செய்ய முடியாது. அப்போ ஜெபம் 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 அதுவே ஜெயம் ஜெயம் ஜெயம். மோசே அவர் எப்படி இருந்தார்னா அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என் வீட்டில் எங்கும் அவன் எப்படி இருப்பான்? உண்மை உள்ளவன். ரெண்டாவது இன்னொரு சாட்சி சொல்கிறார், அவன் சாந்த குணமுள்ளவன். ரொம்ப எவ்வளோ போராட்டம் வருது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவனை படாத பாடுபடுத்தினானுங்க. இன்றைக்கி நம்ம சபையில் கூட நிறைய நீங்கள்லாம் வந்து ஒரு குடும்பத்தை தான் அப்படியே தலையில் சுமந்துக்கின்னு கஷ்டப்படுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து இத்தனை குடும்பத்துக்கும் எங்கள் தலைவலி. ஒவ்வொரு குடும்பத்தில் என்னென்ன நடக்குது, ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்லி அதையும் கேட்காத மீறின்னு ஓடுற கேஸெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு தலைவலியும் பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா? அவங்க வீட்டு பிரச்சனையை கொண்டு வராங்க. அவங்க வீட்டு பிரச்சனைக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி அவங்களுக்காக என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணி தான் அனுப்ப முடியும். அவங்க வீட்டு பிரச்சனையை நாங்கள் என்ன பண்ண முடியும்? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை ஏதாவது நம்ம தீர்க்க முடியுமா? நம்மளை தீர்க்க முடியாது. அவங்களே தான் கட்சியில் பாஸ்டர் தான் தப்பு பண்ணிட்டார், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிடுறாங்க, நம்மளும் என்ன பண்ணிட்டாங்க? கைட்டி விட்டுறாங்க. இதுதான் உலகத்தில் நடக்குது. அல்லேலூயா. அதனால் பாஸ்டருக்கு இந்த உத்தியோகம் இருக்குது, இந்த சபை மேய்க்கிற உத்தியோகம், இது போல் ஒரு மோசமான உத்தியோகம் வேறு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அல்லேலூயா. இப்படி பண்ணாலும் எப்படியாவது பிசிக்கணும் போடுது. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமான உத்தியோகம். அதனால் ஆனால் இது வந்து ஒரு மேன்மையான உத்தியோகம். ஆமென். அதை மேன்மையாக நான் கருதுகிறேன். கஷ்டமாக இருந்தாலும் இது மேன்மையான ஒரு காரியம். ஆமென். ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துடலாம், போய்ட்டு உலகம் முழுவதும் சுவிசேஷம். அவன் பண்ணுறது நான் ஒரு 4 சுவிசேஷம் சொல்கிறதுக்கு 4 மெசேஜ் வச்சுப்பான் சுவிசேஷகர். 4 மெசேஜை வச்சுன்னு உலகமே சுற்றின்னு வருவான் போய். ஆனால் இங்கே ஒரு சபை மைப்பர் போன வாரம் கொடுத்த மெசேஜை இந்த வாரம் கொடுத்தோம்னா என்ன பண்ணுவீங்களா? என்னப்பா போன வாரம் இதான் சொன்னார், இந்த வாரம் இதான் சொல்கிறாரு, கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அப்போ அனுதினமும் சுட 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 அப்பத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணோம்? வாங்கின்னு கொடுத்தா தான் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய முகம் பிரகாசிக்கணும், நல்லா நம்ம இந்த பூமியில் சிறப்பாக வாழணும்னு நினச்சிங்களா, மோசையை போல் ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை என்ன பண்ணான்? நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம், மீதியெல்லாம் அவர் செய்து முடிப்பார். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தனாவும் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தனாவும் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. அல்லேலூயா. ரெண்டாவது 118 சங்கீதத்தில் 27 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். யார் நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறவரு? ஆமாம், அதை மறந்துடவே கூடாது. நான் இதுதான் நிறைய உங்களுக்கு உதாரணம்லாம் சொல்லிக்கிறேன். வந்து கர்த்தர் தான் ஒரு மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிறவர்.
அதான் இந்த சங்கீதக்காரன் ரொம்ப அருமையாக எழுதிக்கிறான். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர். அதை ஒரு நாள் நம்ம மறக்கவே கூடாது. ஒரு மனிதனை கர்த்தர் பிரகாசித்த பண்ணினார். இன்னும் நீங்கள் தானியேல் 12:3 அதை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஞானவான்கள் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்ன பண்ணுவாங்க, என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் பிரகாசமாக இருப்பார்கள். இந்த வசனம்லாம் இங்கே மனசில் அப்படியே பதிச்சுக்கணும். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற ஒளி, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அநேகரை ஒளியில் கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்மளை அதுக்காக தான் அவங்க ஆண்டவர் ஒளியாக மாற்றினார். அப்படி தானே? நம்மளை எதுக்காக மாற்றினார்? இருளில் உட்காந்துருந்தோம் நம்மளாம் அப்படியே பிறக்கும் போதே நான் பரிசுத்தவான் அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமாங்க? ஆதியில் கிறிஸ்தவன் அல்ல, பாதியில் வந்த கிறிஸ்தவர்கள் தான் நம்ம. எங்கேயோ காணியாட்சிக்கு புறம்பாக கிடந்தோம், பாழான நிலத்தில் உளையான சேற்றிலும் கிடந்தோம். நம்மளை கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? அவர் தெரிந்து கொண்டார். ஆமென். நம்மை ஒளியாய் மாற்றினார். அப்போ கர்த்தர் தான் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். யாரை பிரகாசிப்பார்னா இங்கே சொல்லப்படுது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல எப்படி இருப்பாங்க, பிரகாசமாக இருப்பார்கள். ஆமென். இன்னும் கூட நீங்கள் மத்தேயு 13:43 வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தில் நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களா, சூரியனை போல பிரகாசிப்பார்கள். பரவாயில்ல, கடகடன்னு போட்டுப்பார். அப்போல்ல ரொம்ப டக்குன்னு போடுவார். அங்கே பாருங்கள், 10 நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. கேட்குறதுக்கு காதெல்லாம் கேட்க கடன். நிறைய பேர் காது மந்தமாயிடுது, கேட்கணும். நான் ஒரு நாளில் என் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் எப்படி இருப்பேன், சூரியனை போல பிரகாசிப்பேன். ஆமென். சரி, இப்போ ஒருத்தர் பிரகாசிக்கிற விளக்காக இந்த பூமியில் வந்தார். அவர் யாருன்னா, நீங்கள் யோவான் 5:35 வாசித்தீங்கன்னா, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். ஆமென். He was a burning and shining light. யார் யார் அவர்? யோவான் ஸ்நானகன். ஆமென். யோவான் ஸ்நானகனை குறித்து இங்கே சொல்லப்படுறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். He was a burning and shining light. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. எப்படி இருக்கும் அந்த விளக்கு? அப்போ ஒன்று என்னையும் ஆண்டவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த பூமியில் எரிந்து பிரகாசிக்கணும். நம்ம ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதுக்காக தான் உன்னை நம்ம ஆண்டவர் எங்கேயோ கடந்த நம்மளை அவருடைய சொந்த பிள்ளையாய் நம்ம தெரிந்து கொண்டிருக்கார். ஆமென். ஆண்டவர் உன்னை சொந்த ஜனமாய் நான் தெரிந்து கொண்டாடுற. உலகத்தில் எல்லாமே அவர் தான் உண்டாக்குனார். அப்படி தானே? இந்த உலகத்தில் எல்லாரையும் அவர் தான் உண்டாக்குறாரு. ஆனால் ஒரு சிலரை தமக்கு சொந்த ஜனமாக நான் தெரிந்து கொள்கிறேன்றார். அது யார் தெரியுமா? அது யார்? நீ நானும் தான். எத்தனை பேர் நான் ஆண்டவருடைய பிள்ளை? யோவான் 1:12 வாசிக்கிறல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு என்ன பண்ணிட்டாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க? எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. நான் யார்? ஆமென். நான் தேவனுடைய பிள்ளை. என்னை ஒருவனும் சீண்ட முடியாது. என்னை தொட்டா அவன் என்ன பண்ணுறான்? கேட்டான். என்னை தொடுவோர் அவருடைய கண்ணு உள்ளே இருக்குது. பாப்பா மணி, அதான் அத்தை தொட்டுட்டான்னு அர்த்தம். அதுதான் ஏசப்பா நம்மளுக்காக அவ்வளோ வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அவன் நம்மளை ஒருத்தர் தொட்டுனான்னா அவர் சும்மா இருக்க மாட்டார். டாய்
என்ன போய் என் பிள்ளைய போய் தொடறிய, அவனுக்காக நம்மளுக்காக ஒரு வைராக்கியம் கொண்டு என்ன பண்ணுவார், இறங்கி வருவார். ஆமென். ஏசப்பா மேலே எவ்வளோ பேர் ஆசையாக இருக்கிறீங்க. இந்த யோவான் ஸ்நானங்களை குறித்து நல்லா இந்த யோவான் எழுதின நிருபம் பாருங்கள். வேதத்தில் எத்தனை யோவான் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? எத்தனை யோவான்? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு யோவான் தான். அப்படியா? யோவான் ஸ்நானகன், அப்புறம் செபதேவின் குமாரனாகிய யாக்கோபின் சகோதரனாகிய யோவான் அப்போஸ்தலன், அவன் தான் அப்போஸ்தலன். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கு என்கிற யோவான், அவனுக்கு பேர் மார்க்குக்கு பேர் யோவான் தான். அதை நீங்கள் அப்போஸ்தலர் 12 25 13 இதெல்லாம் போய் பார்க்கலாம். அப்புறம் ஒருத்தன் பிரதான ஆசாரியனாகிய அந்த அண்ணா, அவங்க கூட ஒரு யோவான் இருக்கிறான். அது அப்போஸ்தலர் 4:6. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு தேவை என்னன்னா, இந்த யோவான் புஸ்தகத்தை எழுதினவர் யோவான் ஸ்நானகன் அல்ல. அவர் யார்? அப்போஸ்தலனாகிய யோவான். அந்த யோவானை குறித்து அவர் ரொம்ப திட்டவட்டமாக எழுதிக்கிறார் இந்த யோவான் புஸ்தகத்தில். இந்த யோவான் யாருன்னா, எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இந்த பூமியில் இருந்தார். அல்லேலூயா. யோவானை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் என்ன பண்ணிட்டாரு? ஆமாம், வழியை ஆயத்தம் பண்ணும்படி இந்த பூமியில் அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவ சொல்கிறார் அவரை பற்றி. யோவான் ஸ்நானகன், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் என்ன பண்ணாங்க? சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக வந்தான். ஆனால் அவன் யாருன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேர்வை. பாவத்தை கொடுத்து கரெக்டாக கடிந்து உணர்த்துவான். அப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வரான். அவங்கள பார்த்து சொல்கிறான், என்ன சொல்கிறான்? விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார் என்றான். எவ்வளோ பெரிய பயங்கரமான வார்த்தை பாரு. நம்மளை பார்த்து விரியம்பாம்பு குட்டிகள் நம்மளை என்ன பண்ண அந்த ஆள் இப்படி சொல்கிறான்னு கல்ல விட்டு அடிச்சு போயிடுவீங்க. விரியம்பாம்பு குட்டிகள்ன்றது பாஸ்டர் நம்மளை. அல்லேலூயா. ஆனால் அவன் பாரு, பாவத்தை கடிந்து உணர்த்தி அவன் பேசணும். ராஜாவே பார்த்தான். யார் அவன்? ஏரோது ராஜா. அவன் ரகசியமாக என்னுடைய சகோதரனுடைய மனைவியை அவன் வச்சுக்கிட்டு இருந்தான். நேராக போய் கடிந்த, டேய் நீ செய்தது பாவம், இது சரியில்லை எடுத்து சொன்னான் கரெக்டாக. அது நிமித்தம் ஏரோது என்ன பண்ணான்? கோவப்பட்டு அவனை தூக்கி சிறையில் போட்டான். சிறையில் போட ஒரு ஜனன நாள் அன்றைக்கி நடனம் ஆடி ஒரு பொண்ணு அவங்க அம்மா சொல்லிட்டா, என்ன சொல்லிட்டா, நீ ஏரோது கேட்கும்போது நீ இப்படி சொல்லுன்னு. ஒரு நடனம் ஆடி ஒரு சும்மா ஜாலியாக அவர் அந்த நடனத்தை ரசித்து கொண்டு, நீ என்ன கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், தருவேன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லப்போ அவள் சொல்லிட்டா, என்ன சொல்லிட்டா, யோவான் ஸ்நானனுடைய தலையை ஒரு தட்டில் எடுத்தானுங்க எனக்கு கொடுக்க வேணும். அரிதான காரியத்தை கேட்டாலே அவனுக்கு தாங்கலை. உடனே என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டனே, யோவான் ஸ்நானனை சிறைச்சேதம் பண்ணி அவன் தலையை எடுத்துன்னு கொடுத்துட்டான். அல்லேலூயா. பாருங்க, இந்த யோவான் ஸ்நானன். ஆனால் இந்த எழுதினார் பேர் யோவான். அவர் யார் தெரியுமா? அவர் அப்போஸ்தலன். அவர் யாருன்னாக்கா, அவர் மீன் பிடிக்கிறவர். மீன் பிடிச்சி ஒரு திடீர்னு என்ன பண்ணுறாரு, யோவானுடைய சாட்சியை அவர் கேட்குறார். இந்த யோவானுடைய சாட்சி, யோவான் ஸ்நானுடைய சாட்சியை இந்த யோவான் கேட்குறார். அப்போஸ்தலன் யோவான் அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, இயேசுவை சந்திக்கிறதுக்கு போகிறார். அல்லேலூயா. அதன் மூலமாய் அவர் அறிமுகமாகி இயேசுவுக்கு சீஷனாய் மாறினார். அந்த சீஷன் யார் தெரியுமா? இயேசுவுக்கு அன்பாக இருந்த ஒரு சீஷன், இயேசுவின் மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீஷன், அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த சிலுவை நண்டையில் நின்று கொண்டிருந்த சீஷன். அந்த சீஷன் ரொம்ப ஆண்டவர் மேலே அன்பு அவன் வைத்து கொண்டிருந்த அருமையான ஒரு சீஷன். அந்த சீஷனை அவனை பின்னாடி காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவனை ஒரு கொதிக்கிற எண்ணெய், இந்த ரோம அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, இவன் ரொம்ப ஓவராக போகிறான், இவனை தூக்கி அப்படியே அந்த எண்ணெயில் முழிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு பயங்கரமான தண்டனை கொடுத்துட்டானுங்க. ஆனால் அற்புதமாய் தேவன் அதிலிருந்து அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. அந்த கொதிக்கிற எண்ணெயிலேருந்து
அவனை தூக்கி போட்டு அவனை காலி பண்ணணும்னு நினச்சானுங்க. ஆனால் கர்த்தர் அவனை என்ன பண்ணிட்டார், அற்புதமாக காப்பாற்றினார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பத்ம தீவுக்கு அமுச்சு விட்டானுங்க. வயசான காலத்தில் பத்ம தீவில் போய் தான் என்ன பண்ணார், அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார். ஏறக்குறைய அவருக்கு வயது 100 வயசில் அவர் மரித்தார் என்று வேதம் அந்த சரித்திரங்கள் சொல்லுது. பாருங்க, அந்த யோவான் சொல்கிறான், யோவான் ஸ்நானங்களை குறித்து அவன் யார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அப்போ நம்ம கூட என்ன பண்ணோன்னா பாவத்தை கடிந்து உணர்த்தி நாம் சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும். நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கடிந்து உணர்த்தி போதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளே உணரணும், ஒவ்வொருத்தரும் உணரணும். நம்முடைய பாவத்தை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழணும். அதுக்காக தான் யோவான் ஸ்நானம், அப்பேற்பட்ட ஒரு யோவான் ஸ்நானத்தை கர்த்தர் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் மாற்ற முடியும். நீ எரிந்து பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட்டா ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்காக எல்லாவற்றிலேயும் உண்மையாக நாம் இருக்கிறவர்களாய் பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு வசனம் சொல்லுது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்துட்டு அப்புறம் அதை நம்ம விட்டு விலகிட்டோமானா அவங்கள புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதை பாருங்க, எபிரேயர் 6:4. பரிசுத்த ஆவியை பெற்றோம், ருசி பார்த்தோம், மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒரு தரம் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துட்டோம், நம்மளுக்கு அடுத்து பிரகாசித்து வைத்திருக்கிறார். மேலே 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 பிரகாசிக்கணும். நம்ம அந்த பிரகாசத்தை நம்ம இழந்து போய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது கிடையாது, ஆண்டவருக்காக எதையுமே செய்யறது கிடையாது. நம்ம மனம் போல் போடிக்கணும் நம்மனா. அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் என்ன ஆகும், சிலுவையில் அறைந்து திரும்ப ஆண்டவரை என்ன பண்ணுறோம், அவமானப்படுத்துகிறபடினால் மனம் திரும்புவதுக்கு எதுவாக அவங்கள புதுப்பிக்கிறது கூடாத காரணம். அதனால தான் நிறைய பேர் எப்படி பின்வாங்கி போயிடுறாங்க. என் தேவன் என்னை பிரகாசித்திருக்கிறார், என் தேவன் என்னை இந்த பூமியில் பிரகாசிக்கிற விளக்காய் வைத்திருக்கிறார், நான் நாளுக்கு நாள் அவரை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பேன். ஆமென். யோவான் ஸ்நானன் கர்த்தருக்காக அவர் கொடுத்த வேலையை அவன் செய்து முடித்தான். நாம் கூட இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஓட்டம் செம்மையாய் கர்த்தருக்காக என்ன பண்ணோம், ஓடி நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை என்ன பண்ணோம், முடிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் தேவன் நம்மை வைப்பார். மூன்றாவதாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். லூக்கா சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். அல்லேலூயா. பாருங்க, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக உன்னை என்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். புறஜாதிகள்னா யார்? கிறிஸ்துவை அறியாதவர்கள், ஆண்டவரை தேடாதவர்கள், ஆண்டவருடைய அன்பை ருசிக்காதவர்கள். இவங்களுக்கு உன்னை என்னை பிரகாசிக்கிற ஒளியாய் தேவன் வைத்திருக்கிறார். ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு காலம் வரப்போகுது. என்ன காலம் அது? இதோ இருள் ஜனங்களையும் காரிருள் இந்த பூமியை என்ன பண்ண போகுது, மூடும். நீ என்ன பண்ண, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீங்கள் பார்த்துனே இருப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் அப்படியே ஒரு இருள் வந்து மூட போகுது. இன்றைக்கி உலகத்தில் நிறைய இடத்துல அந்தமாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு வானம் என்ன பண்ணுது, பச்சை நிறமாக மாறுது, அப்படியே சிவப்பு நிறமாக மாறுது, அப்புறம் ஃபுல் டார்க் ஆகிடுது. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் நிச்சயமாக வரப்போகுது இந்த உலகத்தில். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை என்ன பண்ண போகுது, அப்படியே மூடும். ஒருத்தன் ஒருத்தன் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. காரிருள் இருக்கும்போது
யார் எங்கே யார் இவங்களும் தெரியவே தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி ஒன்று என்னையும் கர்த்தர் என்ன பண்ண அந்த நேரத்தில், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் என்ன பண்ணுவார், உதிப்பார். உதிக்கிற உன்னிடத்தில் அநேக என்ன பண்ணுவாங்க, அநேக ஜாதிகளும் நடந்து வருவாங்க. அல்லேலூயா. வசனத்தை நம்ம ரொம்ப கூறுது. ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகள் அவர்கள் சூரியனை போல என்ன பண்ணுவாங்க, பிரகாசிக்க வைப்பார் ஆண்டவர். தேவனுடைய ராஜ்யத்தில் போய் பிரகாசிப்பாங்க, இந்த பூமியிலேயே பிரகாசிக்க வைப்பார். அதனால் ஒவ்வொரு நாளும் நீ அப்படியே ஏதோ மந்தமாக இருந்துக்கின வாழ்க்கையை தலை விடாது. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஒரு 1 hour போய் சர்வீஸ் அட்டன் பண்ண போதும், அப்படி இல்லை. நீ கர்த்தருக்காக எழும்பி என்ன பண்ணோம், பிரகாசிக்கணும். தூசியை உதறி விட்டு என்ன பண்ணோம், தூசின்னா இந்த உலகம், இந்த உலகத்தின் ஆசை இச்சைகள் எல்லாத்தையும் தூக்கி உதறி போட்டு என் தேவனுக்காக நான் எழும்புவேன். அல்லேலூயா. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏன்னா இதை எல்லாத்தையும் காரில் மூடு போது அந்த நேரத்தில் கர்த்தர் உன் மேலே என்ன பண்ணுவார், எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு ஒளி தெரியும். ஆஹா, உதிக்கிற அந்த ஒளி இடத்துக்கு நான் போகணுன்னு ராஜாக்கள்லாம் நடந்து உங்ககிட்ட என்ன பண்ணுவான், ஓடியாருவான். அந்த நேரத்தில் தான் உன்னை தேடி வருவாங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதம் இருக்குது, இது உண்மை, 100க்கு 100 உண்மை. இது உண்மையை தான் சொல்லும், பொய்யே சொல்லாது. நம்ம பார்த்துன்னு இருக்கும்போதே அது நடக்க போகுது. இந்த ஜனங்களை காரிருள் மூட போது நம்ம மேலே கர்த்தருடைய ஒளி பிரகாசம் நம்ம மேலே தெரிய போது. நம்ம எங்கேயோ ஒரு மூலையில் நின்று கொண்டிருப்போம், நம்மளை தேடி அநேகர் வருவார்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நமக்கு எல்லாரும் தெரியும் சவுல் என்கிற பவுல். இந்த சவுல் யார்? அவன் தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரி, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய அதிகாரி. அவன் என்ன பண்ணுறான், வாலிபனாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு வைராக்கியம், தன்னுடைய மதத்தின் மேலே ஒரு வைராக்கியம். அவனுக்கு என்ன பண்ணுறான், அந்த வைராக்கியத்தினால கிறிஸ்தவர்களை என்ன பண்ணான், அடித்து நொறுக்கி அவங்கள இழுத்து கொண்டு வந்து அவங்கள என்ன பண்ணுறான், கொலை செய்தான். அநேகரை அப்படி அடித்து நொறுக்கி கொண்டிருந்தான். ஸ்தேவானை கூட அவன் தான் என்ன பண்ணான், ஆமாம், அவனை கல்லெறிஞ்சு சாகிற வரைக்கும் அவன் தான் நின்றுன்னு அதை செய்து முடித்தான். இப்போது அநேகரை இங்கே அடித்து நொறுக்கிட்டு இப்போ தமஸ்கு என்ற பட்டணத்துக்கு என்ன பண்ணாங்க, நான் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற கிறிஸ்தவங்களை எல்லாம் பிடிச்சி என்ன பண்ணோம், கட்டி இழுத்து கொண்டு வரணும், எனக்கு அதிகாரம் கொடுங்கன்னு அதிகாரத்தை ராஜா கிட்ட வாங்கிக்கிறான். இப்போ சும்மா அவர் கிளம்பி போகிறாரு. போகும்போது அந்த வசனம் சொல்லுது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது, அந்த தமஸ்கு பட்டணம் அங்கே கிட்ட போயிட்டான். உள்ள நோய்ஞ்சானா என்ன ஆகிடும், அங்கே தாறுமாறாக ஜனங்களை அடித்து நொறுக்கிடுவான். அந்த சமீபித்த போது கிட்ட போகிற நேரத்தில் ஆண்டவர் அவனை பிடிச்சார். சடிதியில் ஒரு என்னாச்சு, வானத்தில் வந்து ஒரு ஆமாம் ஒரு ஒளி அவனை சுற்றி அப்படியே சக்கு 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 சக்குன்னு பிரகாசிக்குது. எப்படி இருக்கும்போது தெரியல. அந்த ஒளியை பார்த்து அவன் கண்ணு ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, குருடாகி போயிடுச்சு. நம்ம கூட இப்போ நேற்று முந்தா நாள் கூட பார்த்தேன், ஒரு தென்னை மரத்து மேலே ஒரு இடி விழுந்து அப்படியே பார்த்தீங்கன்னு எரியுது தென்னை மரம். அப்படியே டிவியில் காட்டினான், எத்தனை பேர் பார்த்தீங்களே தெரியல. அப்படியே குபுன்னு எரி, அது ஃபயர் இன்ஜின்லாம் வந்து அப்புறம் அதை அணைக்கிறானுங்க. நானும் மகப்பேரில் ஒரு இடத்துல தென்னை மரத்து மேலே ஒரு இடி விழுந்து பார்த்தேன். எங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு தென்னை மரத்தில் விழுந்து அப்படியே எரியுது, பயங்கரமாக இது பச்சை மரம் அப்படியே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. இப்போ சடிதியில் ஒரு ஒளி அவனை சுற்றி அப்படியே பிரகாசிக்குது. அப்படியே அந்த ஒளியை பார்த்தான். உடனே என்ன ஆயிடுச்சு, கண்ணு ரெண்ட கூட ஐயோன்னு விழுந்தான். விழுந்த உடனே அவன் கேட்குறான், ஆண்டவரே நீ யார்? ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு
நானே. அல்லேலூயா. அவன் இயேசுவை துன்பப்படுத்தினான். யாரை துன்பப்படுத்த? அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், உன்னை தொடுவான் அவருடைய கண்ணின் மணியை தொடுவான். நம்மளுக்கு யாரும் ஆதரவு இல்லையேன்னு நினைக்காத. கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அமைதியாக நீ இருந்தேன்னா போதும், அவர் இறங்கி காலி பண்ணுறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த கிறிஸ்தவர்களை கொடுமை பார்த்தோன்னு போகிறான். கட்சியில் இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, 2 கண்ணும் போயிடுது, விழுறான், கையில் படுத்துக்கின்னு தூக்கின்னு போகிறாங்க. ஆண்டவரே நீ யாருன்றான்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்டா. நீ முள்ளு மேலே உதைக்கிற, உனக்கு அது உனக்கு தான் கடினம். முள் மேலே ஒருத்தன் உதைக்கிறானாக்கா அவன் கால் என்ன ஆகிடும், முள் குத்தி அவன் காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நீ முள் மேலே உதைக்கிற, முள்ளுன்னு தெரியாத உதைக்கிற. நீ என் பிள்ளைகளை என்ன பண்ணுற, நீ துன்பப்படுத்துகிற. அன்னைக்கு மனம் மாறினான் பாருங்க. அன்னியில் ஆண்டவர் சொன்னார், இவனை புறஜாதிகளுக்கு என்ன பண்ணுவேன், ஒளியாய் வைப்பேன். ஆமென். அன்னிலேருந்து அவன் ஆண்டவருக்காக எழும்பினான். இந்த புதிய ஏற்பாட்டு கதாநாயகன் யார்? ஹீரோ பவுல் தான். இவ்வளோ புஸ்தகங்களை எழுதியிருக்கிறான். அதுக்குரிய 16 புஸ்தகங்களை அவன் தான் எழுதிக்கிறான். அவன் கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்தான். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஜனங்கள் மத்தியில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். ஜனங்கள்லாம் அவருக்கு ஒரு பேர் இட்டாங்க. என்ன பேர் தெரியுமா? மெர்க்குரி இட்டாங்களா? மெர்க்குரி. மெர்க்குரின்னா எப்படி இருக்கும்? மெர்க்குரி பல்பு பார்த்தீங்களா எப்படி இருக்கும்? பல 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 அப்படி நடிக்கிறதுல. அப்போ அவனை பார்த்து மெர்க்குரின்ற அளவுக்கு கர்த்தர் அவனை என்ன பண்ணார், இந்த பூமியில் உயர்த்தி வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கூட இந்த ஆண்டவரை என்னைக்கு உனக்குள்ளே வந்து உன்னை பிரகாசிக்கிறாரோ நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்கணும். யோவானை போல கர்த்தருக்காக பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய இங்கே பவுலை போல புறஜாதிகளுக்கு நம்ம என்ன இருக்கோம், நம்மை ஒளியாய் தேவன் வைத்திருக்கிறார். நான் மட்டும் என் குடும்பம் அப்படியே இருக்கக்கூடாது. நான் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு நான் கொடுப்பேன், அநேகரை தாங்குவேன், அநேகருக்காக செபிப்பேன், அநேகரை போய் கர்த்தருக்குள் திடப்படுத்துவேன், அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவேன். அப்படி நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். இப்போ நல்லா கொஞ்சம் எழுந்திருக்கலாமா?